எடப்பாடி பின்னாடி கத்தியோட நிற்கிறாரு ஓபிஎஸ்ஐயும் தினகரனையும் குத்துவதற்கு. தினகரன் ஒரு கத்தியோட நிற்கிறார் இவர்களத்தையும் குத்துறதுக்கு. ஓபிஎஸ் ஒரு கத்தி வச்சிருக்காரு எடப்பாடி குத்துறதுக்கு. கத்திகளோட இருக்கிறாங்க. ஒரே பாம்பு தான் பாஜக கையில வச்சிருக்கு. 3 பேருக்கு ஒரே குழியில போட்டு போச்சிடும். இந்த 3 பேருக்கு இவங்க பாம்பு வைக்கலாம், தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவுக்கு பாம்பு வைப்பாங்க. முதல்வர் வேட்பாளர் யாரு அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. அவர் அதான் உங்களுக்கு தெரியுமே, என்டிஏ கூட்டணியோட முதல்வர் வேட்பாளர் யாருன்னு தெரியுமே. யார்? அண்ணாமலையா? யார்? நயினார் நாகேந்திரனா? இல்ல எல்முருகனா? யாரு? என்டிஏ கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் தமிழ்நாட்டுக்கு யார் என்பது உங்களுக்கு தெரியும். முதல்வர் வேட்பாளர்ல எடப்பாடி பழனிசாமி இல்லைங்க, நிச்சயமாக இல்லை. இல்ல அது இன்னொரு விஷயம் கவனிக்கணும். கூட்டணி ஆட்சிங்கிறத திரும்ப திரும்ப சொல்றாரு, இப்பயும் சொல்லியிருக்கிறாரு. அப்ப கூட்டணி ஆட்சி இல்லைன்னு எடப்பாடி சொல்றாரு. ஆமா, என்ன நடக்குது? வலுவான கூட்டணி நம்ம புரிஞ்சுக்கணும். இதுதான் வலு. 20 தொகுதி கூட வெற்றி பெறுவது கடினம் தான், நிச்சயமாக கடினம் தான். யாரு? அதிமுக. ஆமா, என்டிஏ கூட்டணி. அதிமுக கூட்டணி சொல்லக்கூடாது, என்டிஏ கூட்டணி. இன்னும் சொல்லக்கூடாது பாஜக கூட்டணி. அதிமுக அதுல ஒரு அங்கம் வச்சிருக்காங்க. வைத்தியலிங்க ரொம்ப தெளிவா சொன்னார், எடப்பாடி பின்னாடி நாங்க போக மாட்டோம் அப்படிங்கிறத. ஓபிஎஸ் விட அதிகமா சவுண்ட் கொடுத்து பேசுனவர் வைத்தியலிங்கம். ஆமா, துவக்கத்துல இருந்து. ஆமா, ஓபிஎஸ் பாத்தீங்கன்னா அப்படியே கள்ள மௌனம் சாதிக்கக்கூடிய அவர் பாஜகவோட அடிமைங்க. தமிழர் விரோத துரோகிகள் அடைந்திருக்கு பார்த்தீங்களா, அதுதான் என்டிஏ கூட்டணி. அந்த என்டிஏ கூட்டணியில சேரவில்லை என்று சொன்னாலும் சீமானும் விஜயும் அந்த கூட்டணியில ஒரு அங்கம் தான். வணக்கம், இது அறத்தின் கழகம். இன்று நாம் சந்திக்கிற அரசியல் ஆளுமை தமிழ் புலிகள் கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் திரு முத்துக்குமார் அவர்கள். வணக்கம். வணக்கம். அரசியல்ல அனிதாவல் நிகழ்வு தொடங்கிவிட்டதோ என்றுதான் சொல்ல தோன்றுகிறது. அந்த அளவுக்கு யார் எந்த பக்கம் போவாங்கிறத யாருமே அறிவித்து சொல்ல முடியாத அளவுக்கு இந்த முறை தமிழக 2026 சட்டமன்ற தேர்தல் விஷயம் இன்னைக்கு பெரிய பேசும் பொருளாக மாறி இருக்கிறது. குறிப்பாக இன்னைக்கு எடப்பாடி இருக்கிற அணியில் முதலமைச்சர் இருக்கிற அணிக்குள்ள நான் ஒருபோதும் சேர மாட்டேன்னு சொன்ன தினகரன் அவர்கள் இன்று விட்டுக் கொடுப்பில் ஒன்றும் தப்பில்லை, அவர் நாணய நன்னயம் செய்து விடல் அப்படின்னு வள்ளுவரெல்லாம் போஸ்ட் பண்ணி மறுபடியும் போய் சேர்ந்துருக்காரு. எப்படி பார்க்குறீங்க ஒரு கட்டமா? இது எதிர்பார்த்தது தான், இன்னும் ஆச்சரியப்படுறது இருக்குல்ல. ஏன்னா அவர் இணைஞ்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா பாஜக கூட்டணி. பாஜக அப்படிதான். இப்போ அதிமுக தலைமையிலான கூட்டணி அப்படின்றது கிடையாது. பாஜக தலைமையிலான கூட்டணி, இந்த பக்கம் திமுக தலைமையிலான கூட்டணி. திமுக தலைமையிலான கூட்டணி என்பது தமிழர் நல கூட்டணி, தமிழ் மக்களுடைய நலன் கருதி கூடிய கூட்டணி. ஆனால் இன்னைக்கு பாஜக தலைமையிலான கூட்டணி பார்த்தீங்கன்னா தமிழர் விரோத கூட்டணி. 2 கூட்டணி தான். இதில் தாவக வெளியே இருக்கிறது அல்லது நாம் தமிழ் கட்சி வெளியே இருக்கிறது நம்ம நினைக்க வேண்டியதில்லை. இதுவும் அந்த பாஜக கூட்டணியில் அடக்கம் தான். தனித்து நின்றால் கூட அது அதனுடைய அடக்கம் தான். ஏன்னா பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு தான் இருக்குது. ஒரு புறம் விஜயுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு இருக்குது, இன்னொரு புறம் சீமானோட பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு இருக்குது. அதுக்கு தான் அவர் முதல் கட்டமாக அவர் என்ன செய்கிறாருன்னா, தன்னுடைய தொண்டர்களுக்கு ஒரு செய்தியை விடுறாரு. பிராமண கடப்பாறை கொண்டு நான் திராவிட கோட்டையை தகர்ப்பேன் அப்படிங்கிறாரு. அப்போ திராவிட கோட்டைன்றது அவருக்கு திமுக தான். திமுக தகர்ப்புறது தான் அவர் கொடுக்கப்பட்ட அஜெண்டா. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அவர் அந்த கருத்தை முன்மொழிஞ்சிட்டாரு. தொண்டர்கள் கைத்தட்டிட்டான். ஓகே, அவர் கைத்தட்டிட்டாங்க. அப்போ தமிழர் நல கூட்டணி, தமிழர் விரோத கூட்டணி, தமிழர்களுக்கு விரோதமான நபர்கள்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது, தமிழ்நாட்டில் இருக்குது. இப்போ டிடிவி தினகரன் இதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொன்னார்னா, நம்ம எதுவும் சொல்ல வேண்டியது, அவரே சொல்லியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி ஒரு சுயநலவாதி, தன்னுடைய கட்சியை, அம்மாவுடைய கட்சியை கைப்பற்றி வச்சுக்கிட்டு பணத்திமிரில் அதை மீட்கிறதே என்னுடைய வேலை. பணத்திமிரில் பணத்தை கொடுத்து நிர்வாகிகளை பூரா தக்க வச்சுக்கிட்டு இருக்காரு. 10 தோல்வி பழனிசாமி. இப்படி பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா பல செய்திகளை இன்னும் துரோகம் செஞ்சுருக்கிறாரு. கட்சிக்கு துரோகம் செய்கிறாரு, அம்மாவுக்கு துரோகம் செஞ்சுருக்கிறாரு, எம்ஜிஆருக்கு துரோகம் செய்கிறாரு, பாஜக இருக்கிறாரு, நம்ம மக்கள் விரும்புகிற கூட்டணி அவர் இல்லை, அப்படிலாம் நிறைய செய்திகள் அவர் சொன்னார். ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா பாஜகவோட தான் கூட்டணி வச்சுருக்கோன்றதை இன்றைக்கி அறிவிக்கிறார். அவர்கிட்ட பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்குறாங்க, முதல்வர் வேட்பாளர் யார் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அவர் அதான் உங்களுக்கு தெரியுமே, என்டிஏ கூட்டணியோட முதல்வர் வேட்பாளர் யாருன்னு தெரியுமே. யார்? அண்ணாமலையா? யார்? நயினார் நாகேந்திரனா? இல்லை எல்முருகனா? யாரு? எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. வாயை திறந்து இவர் சொல்லணும்ல. எடப்பாடி பழனிசாமி வாயை திறந்து சொல்லணும்ல.
அப்போ ஏற்கனவே நீங்கள் இங்கே கோட் பண்ணணும். அமித்ஷா முதல்வர் வேட்பாளர் யாருன்னு கேட்கும்போது எடப்பாடி பழனிசாமி பேரை பதிவு செய்யவே இல்லை. ஏற்கனவே அமித்ஷா பதிவு செய்யவே இல்லை. இப்போ டிடிவி தினகரன் பதிவு செய்யலை. அப்போ இதற்கு பின்னணியில் என்ன நடக்க போகுது அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமியை எடப்பாடியிலேயே தோற்கடிப்பதற்கான வேலையை திமுக செய்ய போகிறது இல்லை, டிடிவி தினகரன் பாஜகவும் செய்ய போகுது. என்ன சொல்றீங்க? உறுதியாக செய்ய போகிறாங்க. நம்பித்தானே போறாரு. நிச்சயமா செய்வாங்க. நம்பித்தானே. எடப்பாடி பழனிசாமி அறிக்கை நீங்க பார்க்கலையா? எடப்பாடி பழனிசாமி அவரை அன்போடு வரவேற்கிறேன் அப்படின்ட்டார்ல. 2 பக்கம் குழி தோண்டி வச்சிருக்காங்க. சரிங்களா? டிடிவி தினகரன் உள்ள கவுத்துறதா, எடப்பாடி உள்ள கவுத்துறதான்னு இவங்க 2 பேரும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா பாஜக என்ன செஞ்சிருக்குன்னா, ஒரே குழியா தூண்டி 2 பேத்தையும் உள்ள வச்சு போச்சிரும். அது உங்களுக்கு தெரியாதா? இது இந்த சூழ்ச்சி தெரியாதா? சூழ்ச்சி தெரியாதுலாம் கிடையாது. சூழ்ச்சி எல்லாம் அவங்களுக்கு தெரியும். வேற வழி இல்லை. இப்போ உண்மையிலேயே அவர்கள் என்ன பேசணும்னா, தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட நாங்கள் அடிமைகளை இருக்க போவதில்லை, பாஜக கூட்டத்தில் இருக்க போவதில்லை, எங்களை அடிமைப்படுத்துறாங்க, எங்களை ஈடியை சொல்லி பயன்படுத்துறாங்க, பல்வேறு வழக்குகளை சொல்லி பயன்படுத்துறாங்க, சிபிஐ பெஞ்சு பயன்படுத்துறாங்கன்னு வெளிப்படையாக பேசினா திராவிட முன்னேற்ற கழகம், தமிழ்நாட்டு மக்களும் அதிமுகவை பாதுகாப்பார்கள். இதுதான் நடக்கும். ஆனால் இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னா, முழுக்க எடப்பாடி பழனிசாமி ஒரு அதிமுக பாஜகவுடைய காலடியில் கிடக்கிறாரு. ஆல்ரெடி காலடியில் கிடக்கிறவர் யாருன்னா டிடிவி தினகரன் தான். ஏன் ஆல்ரெடி காலில் கிடக்கிறாருன்னா, அவருக்கு பார்த்தீங்கன்னா இரட்டை இலை பெறுவதற்கு லஞ்சம் கொடுத்த வழக்கு ஒன்று 2017 பதிவு செய்யப்பட்ட வழக்கு இருக்குது. அது இன்னும் வரைக்கும் சைலண்டாக இருக்குது. இப்போ 2017 பதிவு செய்யப்பட்ட வழக்கு அது ஏன் நிலுவையில் கிடக்கு? 2022 டிடிவி தினகரன் கொஞ்சம் பாஜகவுக்கு எதிராக பேச ஆரம்பித்தார். இடி அது தன்னுடைய வேலையை செஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அமைதியாகிட்டார். சுகேஷ் சந்திரசேகருக்கு 2 கோடி லஞ்சம் கொடுத்து 50 கோடி லஞ்சம் கொடுத்ததா பேரம் பேசினதா ஒரு வழக்கு ஒரு மேலே இருக்குது. டெல்லியில் இருக்குது வழக்கு. அந்த வழக்கு பாஜக கையில் இருக்குது. அப்போ சுகேஷ் சந்திரசேகர் சிறைக்கு போனார், இவரும் சிறைக்கு போனார். இதெல்லாம் திட்டமிட்டு பாஜக செஞ்சது தான். இந்த வழி கொண்டு வர்றதுக்கு தான். இப்போ அந்த அச்சத்தின் காரணமாக, அந்த பயத்தின் காரணமாக, ஒருவேளை நான் தாவேகாவோடு போவேன்னு கொஞ்சம் லைட்டாக ஒரு சில முன்னோட்டெலாம் காட்டினார், டெமோ காட்டினார். தாவேகா சரியான கூட்டணி தான், விஜய்க்கும் ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குது, அவரும் ஒரு வாக்கு சதவீதத்தை வச்சிருக்கிறாரு, அவரை சாதாரண நடப்பட முடியாதுன்னு ஊடகங்களுக்கு முன்னாடி சொல்லிகிட்டே இருந்தார். அப்போ இந்த வழக்கு தூசி தொட்டிடுவோம் தம்பி, பார்த்து கவனமாக இருந்துக்கோன்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை கொடுத்ததுக்கப்புறம் அவர் சுயநலவாதி, எடப்பாடி சுயநலவாதி, தீய சக்தி, 10 தோல்வி, இப்படியெல்லாம் சொன்ன டிடிவி தினகரன் இன்னைக்கு என்ன பண்ண செய்கிறாருன்னா, நேரடியாக களத்துக்கு வந்துட்டார். யார் காலில் விழுந்திருக்காருன்னா பாஜக காலில் விழுந்திருக்கிறார். ஆனால் நீங்கள் அதான் கவனிக்கணும், முதல்வர் வேட்பாளர் பேர்களை அறிவிக்கலை. முதல்வர் வேட்பாளரில் எடப்பாடி பழனிசாமி இல்லைங்க, நிச்சயமாக இல்லை. இல்லை, அது இன்னொரு விஷயம் கவனிக்கணும். கூட்டணி ஆட்சிங்கிறத திரும்ப சொல்கிறாரு, இப்பயும் சொல்லியிருக்கிறாரு. அப்போ கூட்டணி ஆட்சி இல்லைன்னு எடப்பாடி சொல்கிறாரு. ஆமாம், என்ன நடக்குது? வலுவான கூட்டணி நம்ம புரிஞ்சுக்கணும். இதுதான் வலுவான கூட்டணி புரிஞ்சுக்கணும். ஒருத்தர் டிடிவி தினகரன் முதல்வர் வேட்பாளர் யாருன்னு கேட்டால் என்டிஏ கூட்டணியில் உங்களுக்கு தெரியாதா, என்டிஏ கூட்டணியில் யார் முதல்வர் வேட்பாளர் தெரியாதான்னு சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமி வேறு பதிவு செய்ய மாட்டேங்கிறார். அவர் கூட்டணி ஆட்சி இல்லைன்றார், இவர் கூட்டணி ஆச்சுன்றார். அமித்ஷா இங்கே வந்தால் முதல்வர் வேட்பாளர் பேரை சொல்றது இல்லை, அவரும் கூட்டணி ஆட்சின்னு சொல்றாரு. நயினார் நாயகன் வாயில கூட்டணி ஆட்சின்ற வார்த்தை வருது. அண்ணாமலை வாயிலிருந்து எடப்பாடியை பற்றி பல வகையான வந்துருச்சு, அவர் துரோகி அப்படின்ற பல வார்த்தைகள் வந்துருச்சு. ஆனால் இது வலுவான கூட்டணி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வலுவான கூட்டணி அல்ல, இது முழுக்க தமிழர் விரோத கூட்டணி, தமிழர்களை படுகொலியில் தள்ளுவதற்கான கூட்டணி. இந்த கூட்டணியை தமிழ்நாட்டு மக்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அவர்கள் இவர்களுக்குள்ளேயே மோதல் இருக்கு. அச்சத்தின் காரணமாக பாஜகவோடு நிற்கிறார்கள். அச்சத்தின் காரணமாக பூரா சிபிஐ வழக்குகள் தான், அமலாக்கத்துறை மிரட்டல் மூலமாக பதிவு செய்யப்பட்ட வழக்குகளுக்கு அஞ்சு தான் இவங்க தமிழர் விரோத கூட்டணியை இன்னைக்கு அமைச்சிருக்கிறாங்க. இது முழுக்க தமிழர் விரோத கூட்டணி தான். தமிழ்நாட்டுடைய நலனை காப்பதற்கு தான் திமுக தலைமையில் இருக்க கூட்டணி. 2 அணி தான். தமிழ்நாட்டு மக்கள் இந்த தேர்தல் காலத்தில் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். நம்ம இன்னொன்று ஆல்ரெடி ஏற்கனவே அன்புமணி போய் எடப்பாடியோட சேர்ந்திருக்காரு. எடப்பாடியோட சேர்ந்திருக்காருல, அவர் ஆர்எஸ்எஸ் காரரு, நம்ம சொல்லல. அன்புமணி ஆர்எஸ்எஸ் காரர் நம்ம சொல்லலைங்க, அவருடைய சகோதரி சொல்லுச்சு. அவருடைய சகோதரி சொன்னாங்க, நம்ம சொல்லல. அன்புமணி ஒரு ஆர்எஸ்எஸ் காரர் அப்படின்னு சொன்னது நம்ம சொல்லல. ஆர்எஸ்எஸ் உடைய பேச்சை கேட்கிறாரு, ஆர்எஸ்எஸ் சொல்படிதான் அவர் நடந்து கொண்டு இருக்கிறாரு அப்படின்னு சொன்னது அவருடைய சகோதரி பொதுக்குழுல சொன்னாங்க. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் முன்னிலையே, ஜிகே மணி அவர்கள் முன்னிலையே வெளிப்படையா சொன்னாங்க. அப்ப இது எல்லாமே ஆர்எஸ்எஸ் கூட்டணி தான். எடப்பாடி அவர் ஆர்எஸ்எஸ் தான், டிடிவி தினகரன் ஆர்எஸ்எஸ் தான். திருப்பூர் ஸ்டாண்டர்ட் சொல்றீங்களா? எல்லாமே ஆர்எஸ். திருப்பூரத்தில் என்ன ஸ்டாண்ட் எடுத்தாங்க?
எல்லாருமே திமுக மேலே பழிய போட்டாங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, திருப்பூரம்ன்ற விஷயத்தை எடுத்துக்கிடுவோம். டிடிவி தினகரன் என்ன பேசினார்? திமுக வந்து அரசியல் பண்ணுறதுன்னு சொன்னார். தாவேக்கு என்ன சொல்லுச்சு? திமுக தான் இழுத்தடிக்குதுன்னு சொல்லுச்சு. நாம் தமிழர் கட்சி என்ன சொல்லுச்சு? ஏத்தனா என்னன்றாரு. ஏன் கொடி விளக்கு ஏற்றினா என்ன பிரச்சனை? ஏன் உச்சநீதிமன்றம் போறீங்கன்னு கேட்குறாரு. அப்போ நான் முன்னாடி சொன்னா இல்லையா, இவர்கள் எல்லாம் ஓர் அணி. திமுக தலைமையிலான அணி மட்டும்தான் தமிழர்களுக்கான அணி, தமிழ்நாட்டு மக்களுக்கான அணி, மதச்சார்பற்ற அணி. இவர்கள் எல்லாம் மதசார்புள்ள அணி, அவர்கள் இந்துத்துவமயமாக்கப்பட்டவர்கள், RSS உடைய அணி. சீமானாக இருக்கட்டும், விஜயாக இருக்கட்டும், எல்லாருமே ஒரே அணிங்க. நீங்கள் திருப்பூர் இஷ்யூ எடுத்துக்கிட்டாலே போதும். இந்த திருப்பூர் இஷ்யூவில் இவர்களுடைய கருத்து என்ன? நாம் தமிழர் கட்சியுடைய கருத்து என்ன? அன்புமணி ராமதாஸுடைய கருத்து என்ன? விஜயோட கருத்து என்ன? டிடிவி தினகரனுடைய கருத்து என்ன? எடப்பாடியோட கருத்து என்ன? எல்லாம் ஒன்று தான். அப்போ இரண்டே அணி தான் தமிழ்நாட்டில். பாஜக மிகப்பெரிய ஒரு சதித்திட்டத்தை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முடிவெடுத்திருக்கு. என்னென்னா, எப்படி பீகாரில் ஒரு அரசியல் அவங்க செஞ்சாங்களோ, பீகாரில் வந்து பார்த்தீங்கன்னா 2 அணி தான். அது ஏற்கனவே ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமாருக்கும் ஜித்தன் ராம் மஞ்சி, அவர் நிதிஷ்குமாருடைய கட்சியில் இருந்தவர் தான். அவரை வந்து அந்த கட்சியிலேருந்து பிரித்து எடுத்து மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தேசிய ஜனதா கூட்டணியில் தான் இணைஞ்சார், நிதிஷ்குமாரோட இணையலை. இதை எப்படி நம்ம டிடிவி தினகரன் சொல்கிறாங்க, இதே போன்ற அங்கே ஒரு ஃபார்முலா ஃபாலோ பண்ணி இன்னைக்கு அங்கே வெற்றி பெற்றாங்க. ஆனால் இது தமிழ்நாட்டு மக்கள், விழிப்புணர்வு உள்ள மக்கள், அரசியல் புரிந்த மக்கள், யார் தமிழர் விரோதிகளுக்கு எந்த மாதிரியான இடம் கொடுக்கணும் அப்படின்றது தான் தமிழ்நாட்டு மக்கள் முடிவெடுப்பாங்க. எடப்பாடி பழனிசாமியை தோற்கடிப்பதற்கு பாஜகவும் டிடிவி தினகரனும் கூட்டு சேரலாம். ஆனா இந்த அணியவே தோற்கடிப்பதற்கு தமிழ்நாட்டு மக்கள் திமுக கூட்டணி சேர வேண்டிய தேவை இருக்கு, அவசியம் இருக்கு. ஆனாலும் கூட அந்த கூட்டணிங்கிற வாசகம் வந்து இப்போ முன்னை விட அதிகம் பேசப்படலாம் மாறுது. பிஜேபி இருப்ப அதை என்ன மாற்றலை, இன்னைக்கு வந்து சேர்ந்துருக்க எடப்பாடி இருப்ப மாற்றலை. அப்போ இது வந்து எடப்பாடி, அதாவது இன்னைக்கு வந்து சேர்ந்த தினகரன் அதை மாற்றலை. அப்போ எடப்பாடி விடுவார்னு ஒரு கேள்வி இயல்பாக வருது இல்லை எடப்பாடி? ஏன்னா எடப்பாடி வந்து இந்த கூட்டணி ஆட்சின்றது ஒருபோதும் இல்லைங்கிறத இல்லை மறுக்கிறார். ஆனால் அதே விஷயத்தை திரும்ப சொல்லிட்டு இருக்குது. இப்போ இன்னைக்கு வந்து சேர்ந்துருக்கிற தினகரன் சேர்ந்து சொல்றாரு கூட்டணி ஆட்சி உறுதிங்கிறாரு. அதுவும் ஆட்சியில் பங்கு விடக்கூடிய முதல் சொன்னது, ஆட்சியில் பங்கு விடக்கூடிய கட்சியில் தான் கூட்டணி இருப்போம்னு சொன்னார். அதை மீண்டும் இன்னைக்கு கோயில் பிரஸ் மீட்லேயே வந்து உறுதிப்படுத்துறாரு. பியூஷ் கோயலுடைய பிரஸ் மீட்டை உறுதிப்படுத்துறாரு. அப்போ இது எடப்பாடிக்கு வீக்குன்னு அவர் தெரியாதா என்ன? எடப்பாடி வேறு வழி இல்லாமல் இருக்காரு. அதாவது அதிமுக என்பது பாஜகங்க. நீங்கள் பேர் தான் அதிமுக, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்ன்றது பேர் தான். அதில் உள்ள எல்லாருமே பாஜகவினர் தான், பாஜகவராக மாற்றப்பட்டாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய அது வந்து ஒரு அணியாக இருக்குது, பாஜகவுடைய ஒரு அணி. நீங்கள் அதிமுகன்றது எம்ஜிஆர் இருக்கும்போது ஜெயலலிதா இருக்கு, அவங்க ஆல்ரெடி பெரிய கட்சியாக இருக்கு. நீங்கள் அதுதான் என்னதான் இருந்தாலும் பிரதான கட்சியை இப்போ பிரதான கட்சி யார்? பாஜக தான் பிரதான கட்சியாக மாறப்போகுது. என்ன சொல்றீங்க? இதான் நடக்க போகுது. இந்த 2026க்கு பிறகு எடப்பாடி விடுவாரன்னு அதனால நடக்கும். இப்போ நீங்கள் யாருக்கு சீட்டு தரணுன்றதை கூட பாஜக தான் முடிவு பண்ணணும். அதிமுகவில் யாருக்கு சீட்டு தரணும், யாரை வேட்பாளராக நிறுத்தணும் அப்படிங்கிறத கூட பாஜக தான் முடிவு செய்யும். எடப்பாடி முடிவு செய்ய முடியாது. அப்படி முடிவு செய்யும் போது எத்தனை தொகுதி வருதோ, அவங்க இப்போ 20 தொகுதிக்கு மேலே வெற்றி பெற போவதில்லை. தமிழ்நாட்டு மக்கள் மிக தெளிவாக இருக்காங்க. 20 தொகுதி கூட வெற்றி பெறுவது கடினம் தான், நிச்சயமாக கடினம் தான். யாரு? அதிமுக. ஆமாம், என்டிஏ கூட்டணி. அதிமுக கூட்டணி சொல்லக்கூடாது, என்டிஏ கூட்டணி. இன்னும் சொல்லக்கூடாது பாஜக கூட்டணி. அதிமுக அதில் ஒரு அங்க வகிச்சிருக்கு. அதிமுக தலைமையெல்லாம் கிடையாது. அந்த கூட்டணிக்கு அதிமுக தலைமை கிடையாது, பாஜக தான் தலைமை. தேமுதிகவும் போய் சேரும். தேமுதிகவும் போய் சேரும். எடப்பாடியை தோற்கடிச்சிருவாங்க. அதற்கு பிறகு யார் வேட்பாளர் என்பதை பாஜக தீர்மானிக்கும். யார் RSS காரர்கள் என்பது அவர்களுக்கு தெரியும். ராஜேந்திர பாலாஜிலாம் என் டாடின்ட்டார், மோடியை டாடின்ட்டார். அவருக்கு சீட்டு உறுதியாக இருக்கும். ஓபிஎஸ் கூட்டு வச்சு அவருக்கு சீட்டு அவர் என்ன சொன்னாலும் மண்டையா. அதாவது ஓபிஎஸ் இப்போ தனிமரம் ஆயிட்டாரு. தனிமரம்னா மானங்கட்ட மனுஷங்க. இருந்தாலே மானங்கட்ட மனுஷன் தான். சொல்லப்போனால் அரசியல் விமர்சகர்கள் பல்வேறு ஆளுங்கள் என்ன சொன்னாங்கன்னா, இன்னைக்கு அதிமுக அந்த நிலைக்கு முதல்ல கொண்டு போய் சேர்ந்தது காரணமே ஓபிஎஸ். அதை இன்னைக்கு அனுபவிக்கிறாரு ஓபிஎஸ். இல்லை அப்படி சொல்ல முடியாது. நீங்கள் தொடக்கத்திலே வந்து பார்த்தீங்கன்னா தொடக்கத்திலே தர்மயுத்தை யார் சொல்லி அனுப்பிச்சான் இருக்குல்ல, அந்த கட்சியோட வரலாறு தாங்க. இதுக்கு தொடக்கத்தில் காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா எம்ஜிஆருங்க. திமுகன்ற ஒரு கட்சியை உடைப்பதற்காக, ஆனாலும் கூட இரு திராவிட கட்சி, மாநில கட்சி, தேசிய கட்சி உள்ள வராமல் இருந்துச்சுல. இந்திய உளவுத்துறை செஞ்ச சதியின் காரணமாக எம்ஜிஆர் தொடக்கத்தில் இதை செஞ்சார். கொள்கையற்ற
கொள்கையற்ற கோமாளியா எம்ஜிஆர் போய் நின்னாரு. கொள்கையற்ற கோமாளிகளா வரிசையா வந்துட்டு இருக்காங்க. நீங்க சொல்லுங்க, இன்னைக்கு எடப்பாடி வரைக்கும் வரிசையா வந்துட்டு இருக்காங்க. நீங்க சொல்றது துவக்கத்தில் உண்மையா இருக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. ஆனா அந்த இரு திராவிட கட்சிகளா இருந்து, குறைஞ்சபட்சம் திராவிட கட்சிகள் இருந்ததுனாலதான் இன்னைக்கு எந்த தேசிய கட்சி உள்ளாம வராம இருந்துச்சு. ஆனா நீ பிஜேபி அடுத்தடுத்து குறிச்சுல அதிமுக காணாம போயிட்டு இருக்கு. அதான் நீங்க சொல்லணும், தொடக்கத்துல கொள்கையற்ற கோமாளியா இருந்ததுனாலதான் இன்னைக்கு பாஜக கைப்பற்ற முடிகிறது. திமுக அவங்களால கைப்பற்ற முடியுமா? திமுகவில் வந்து இப்படி ஒரு அதிகாரம் செலுத்த முடியுமா? நீ சிபிஐ வழக்கை காட்டு, அமலாக்கத்துறை, இடி எல்லாத்தையும் நீ என்னென்னமோ செஞ்சுட்டு தான் இருக்க. செந்தில் பாலாஜியை சிறைப்படுத்தின, சனாதனத்தை எதிர்ப்பும் சொன்னதுக்காக இந்தியா முழுவதும் உதயநிதி அவர்கள் மீது வழக்கு பதிவு செஞ்ச. அச்சப்பட்டுச்சா என்ன? திமுக அச்சப்பட்டுச்சா என்ன? எதிர்த்து நிற்குதுல்ல, ஸ்பேஸ் பண்ணுதுல்ல, தமிழ்நாட்டு மக்களுடைய நலன்கள் தான் முக்கியம் நிற்குதுல்ல. அப்போ நீ எப்படி நிற்கணும்? சரி, வைத்திலிங்கம் வந்து சேர்ந்துருக்கு, அதை எப்படி பார்க்குறீங்க? வைத்திலிங்கம் அவர் வெளிப்படையாக சொல்லிட்டாரு, ஓபிஎஸ் வந்து கூட்டணியை அறிவிப்பதை தாமதப்படுத்துறாருன்னு சொல்றாரு. இன்னும் அவர் கொஞ்சம் மறைக்கிறார், ஒரு உண்மையை மறைக்கிறாரு. டிடிவி தினகரனுக்கு பின்னால் அவர் மீண்டும் அதிமுகவோடு அதிமுக, அதாவது எடப்பாடி தலைமையை ஓபிஎஸ் போறாரு, அதனால அவர் வெளியே வந்துட்டேன்னு சொல்றாரு மறைமுகமா. அதுதான் உண்மை. ஏன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா வைத்திலிங்கம் ரொம்ப தெளிவாக சொன்னார், எடப்பாடி பின்னாடி நாங்கள் போக மாட்டோம் அப்படிங்கிறத ஓபிஎஸ் விட அதிகமாக சவுண்ட் கொடுத்து பேசுனவர் வைத்திலிங்கம் தான். துவக்கத்துல இருந்து. ஆமா, ஓபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கள்ள மௌனம் சாதிக்கக்கூடிய நபர். அவர் பாஜகவோட அடிமைங்க. அவரெல்லாம் தாமிர கிருஷ்ணனோட நின்றுவார், இல்லைன்னா பாஜக போய் கரைஞ்சிருவார். பாஜகவுடைய தலைவரை நான் மாறிக்கிறேன்னு சொன்னா கூட ஏற்றுக்குவார். பாஜக தலைவரை நீயே இருந்துக்கோ, நயினார் நாகேந்திரன் நீ தான் பாஜக தலைவர்னா உடனே பாஜக போயிடுவார். தலைவர் நம்பி கொடுப்பாராங்க முதல்ல. யாருக்கு? தலைவர் பதி பாஜக நம்பி கொடுக்குமா? இவரை நம்பி அவர் பாஜக, அவர் ஆர்எஸ்எஸ் காரரா மாத்திக்கிட்டு இருக்காங்கல்ல. அவர் ஒரு ஆர்எஸ்எஸ் காரர் தானே, ஆர்எஸ்எஸ் காரரா மாறிக்கிட்டு இருக்காருங்க. அவர் அதாவது நீங்க தான் சொன்னீங்கல்ல, சரியான பச்சவந்தி ஓபிஎஸ் தான். சரிங்களா? ஓபிஎஸ் நிச்சயமாக அவர் திறப்புற விஷயத்தில் அவருடைய ஸ்டாண்ட் என்ன? என்ன ஸ்டாண்ட்? எந்த விஷயத்துலையுமே தமிழ்நாட்டுக்கு எதிராக பாஜக என்ன சொல்லுதோ அதுதாங்க ஓபிஎஸ் பேசுவார். பாஜக என்ன சொல்லுதோ ஓபிஎஸ் பேசுவார். இங்கேருந்து டெல்லியில் போய் பொழுதுனைக்கு ஆலோசனை கட்டு வந்தவர் தானே ஓபிஎஸ். ஓபிஎஸ் யார்கிட்ட ஆலோசனை கட்டுக்கிட்டு இருந்தார்? மோடிட்டு தான் ஆலோசனை கட்டார், அமித்ஷாவோட தான் ஆலோசனை கட்டார். காலில் விழுந்து பவ்யமாக ஆலோசனை கட்டது ரெண்டு பேருமே தான், எடப்பாடி ஓபிஎஸ் தான். ஒவ்வொருத்தருடைய முதுகுக்கு பின்னாடி கத்தியோடு நிற்கிறாங்க. எடப்பாடி பின்னாடி கத்தியோட நிற்கிறாரு ஓபிஎஸ்ஐயும் தினகரனையும் குத்துவதற்கு. தினகரன் ஒரு கத்தியோட நிற்கிறார் இவர்களத்தையும் குத்துறதுக்கு. ஓபிஎஸ் ஒரு கத்தி வச்சிருக்காரு எடப்பாடி குத்துறதுக்கு. கத்திகளோடு இருக்கிறாங்க. ஒரே பாம்பு தான் பாஜக கையில் வச்சிருக்கு. 3 பேர்த்து ஒரே குழியில போட்டு போச்சிடும். என்ன சொல்றீங்க? ஒரே குழியில போட்டு பாஜக போச்சிருங்க. அடுத்து பிரதான கட்சியா அதிமுக அழிச்சு விட்டு பாஜக வருவதற்கு, அவர்கள் ஆட்சி அமைக்கின்றது அவங்க நோக்கமே கிடையாது. பாஜக இன்னைக்கு ஆட்சி உடனே 2026 தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கின்ற நோக்கம்லாம் அவங்களுக்கு கிடையாது. அவருடைய இலக்கு 50 ஆண்டுகள், 10 ஆண்டுகள், 20 ஆண்டுகள், 30 ஆண்டுகள் அப்படின்னு அவங்க எவ்வளவோ. ஆனால் முதல்ல இங்கே எப்படி அதிமுக அழிக்கணும், திமுகவா பாஜகவா அப்படிங்கிற ஒரு நிலையை தமிழ்நாட்டில் கொண்டு வரணும். எப்படி மேற்கு வங்கத்தில் கொண்டு வர முயற்சி எடுக்கிறாங்களோ, எப்படி கேரளாவில் கொண்டு வர முயற்சி எடுக்கிறாங்களோ, அது மாதிரி தமிழ்நாட்டிலையும் கொண்டு வர முயற்சி எடுத்துட்டோம்னா நாம் அடுத்து தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிச்சிடலாம் அப்படின்னு அவங்க ஒரு பகல் கனவு காண்றாங்க. இந்த 3 பேருக்கு இவங்க பாம்பு வைக்கலாம், தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவுக்கு பாம்பு வைப்பாங்க அப்படின்னு சொல்றீங்க? நிச்சயமா வைப்பாங்க. இதுதான் தமிழ்நாடு. இப்போ இதில் விஜய் சீமா என்ன செய்ய போறாங்க ஒரு கேள்வி வருது இல்லை? விஜயும் சீமானும் பாஜக கூட்டணி தான். நீங்கள் வந்து அதாவது விஜய்க்கு ஒரு அஜெண்டா கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன அஜெண்டானா, திமுக என்ன அரசியல் பேசுதோ அதை பேசணும். ஏங்க பிஜேபி போட்டு பிரிஞ்சு எழுதுறாங்களேங்க, டார்ச்சர் பண்ணுறாங்க. டார்ச்சர்லாம் கிடையாது, இதெல்லாம் 2 பேரும் பேசி வச்சு செய்யக்கூடிய செயல்பாடு தான். எப்படி என்ன வரைக்கும் அதாவது வாய் திறக்காம இருக்காங்கிறது உண்மைதான். ஆனா பிஜேபி ஏத்துக்கிற மாதிரி இருக்காரு. பிஜேபி எதிர்த்து இவர் பேசினாரா? 20 மணி அவர் இவர் பேசினாரா? அப்ப 20 மணி அவரும் கடைக்கு போறீங்களா? 20 இல்ல அவர் கொடுக்கப்பட்ட அஜெண்டா வேற, சீமானு கொடுக்கப்பட்ட அஜெண்டா வேற. சீமான் எப்படி திமுக தமிழ் 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 தமிழ்னு பேசிச்சோ அது மாதிரி நீ பேசி தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்ன்ற ஓட்டை நீ இப்ப கைப்பற்று அப்படின்னு சீமானுக்கு ஒரு அஜெண்டா. விஜய்க்கு சிறுபான்மையினருடைய ஓட்டுகளை திமுக போடாம தடுப்பதற்காக விஜய்க்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா, சிறுபான்மையினருடைய ஓட்டுகள் திமுக பக்கம் போக விடாம தடுப்பதற்காக விஜய் உருவாக்கி வச்சிருக்கு. பாஜக தாங்க உருவாக்கி வச்சிருக்கு. இங்க 2, அதாவது திருமாவளவன் ரொம்ப சிறப்பா சொன்னாரு, விஜயும் சீமானும் பாஜகவின் கள்ள குழந்தைகள்னாரு. அதையே நானும் சொல்றேன், சீமானும் விஜயும் பாஜகவின் கள்ள குழந்தைகள். சீமான் போதை போட்டு அப்பப்போ உளறாரு, நான் பிராமண கடப்பாறை கையில் எடுத்துட்டு உளறாரு. விஜய் மௌனமா இருக்கிறாரு, ஆனா அவர் கையிலே இருக்கிறது பிராமண கடப்பாறை தான். இது வந்து பாஜக கடப்பாறைகள் தான் ரெண்டும். பாஜகவுடைய கள்ள குழந்தைகள் தான் பாஜகவுடைய கடப்பாறையை கையில வச்சுக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டு மக்களை குழி தோண்டி புதைப்பதற்காக 2 பேர் கடப்பாறை கையில் வச்சிருக்கான். நம்ம தெளிவா இருக்கணும், தமிழ்நாட்டு மக்கள் தெளிவா இருக்கணும். அதான் 2 கூட்டணி தான். நம்ம நல்லா தெளிவா, தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும், 2 கூட்டணி தான். தமிழர் நலனுக்காக ஒரு கூட்டணி இருக்குன்னா அது திமுக கூட்டணி.
தமிழர் விரோத துரோகிகள் அணி இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் என்டிஏ கூட்டணி. அந்த என்டிஏ கூட்டணியில் சேரவில்லை என்று சொன்னாலும் சீமானும் விஜயும் அந்த கூட்டணியில் ஒரு அங்கம் தான். அந்த அவர்கள் என்ன சொல்ற, பாஜக என்ன சொல்றதோ அதான் கேட்பாங்க. பாஜகவை மீறி எதுவும் பேச போவதில்லை சீமானும் விஜயும். அதனால நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் மிக விழிப்புணர்வோடும் தெளிவோடும் அரசியல் புரிதலோடும் இருப்பார்கள். அதில் மாற்றுக்கருத்து இல்லை. 2026 தமிழர் விரோதிகளை, இந்த துரோகிகளை தோற்கடிப்பாக நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு இலக்கா இருந்து மக்கள் கவனமாக இருந்து இந்த இடத்துல 2026 தேர்தலில் வாக்களிக்கணுன்றத எங்களுடைய கருத்து. ஓகே அப்படி சொல்கிறீங்க. உங்கள் விமர்சனங்களையும், அதாவது என்ன சொல்கிறேன்னா, அரசியலில் அது அணி மாறுவதுங்கிறது இயல்புதான். அதை தாண்டி இது கொள்கை ரீதியாக மாறுகிறார்களா அல்லது சொந்த லாபத்துக்காக மாறுகிற கேள்வி எப்பொழுதும் எழுந்து கொண்டிருக்கிறது. அதிமுகவில் கொள்கையே இல்லை என்பதுதான் இந்த தேர்தலில் அது எதிரொலிக்குங்கிறதே நமக்கு பார்க்கறதுக்காக கொள்கை மக்கள் மறைக்க விட்டுடைய விவாத சொல்ல நேரம் ஒதுக்கி மாட்டேங்குது. நன்றி.